ஓம் நம சிவாய. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாத ஊர் என்கோன் திருவாசகம் எனும் தேன். நம சிவாய. எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் இயற்கை அன்னையை 2 நாட்களாக தமிழகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தெரியவில்லை. தமிழகத்தின் மேல் அன்பு கொண்ட ஈசன் தற்போது தமிழகத்தை சிறிது வஞ்சிக்கிறதாக நினைக்கிறேன். எல்லாம் அவன் செயல். ஒரு காரண காரியத்திற்காகத்தான் இதை செய்கிறான் என்று எண்ணுகிறேன். எல்லாம் அவன் செயல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். வள்ளுவ பெருந்தகை கூறிய வார்த்தைக்கு இப்போ முழு விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார் நம் ஈசன். ஒரு காலத்தில் ஒரு மரமாகப்பட்டது அதனுடைய வேரிலிருந்து கிளைகளுக்கு பாதுகாப்பு அளித்து கிளையை வளர்த்து கொண்டிருந்த காலம் போய் இன்று கிளைகளால் வேருக்கு நீர் பாய்ச்சப்படுகிறதாக நினைக்கிறேன். கலிகாலத்தில் எல்லாம் நடக்கும். வண்டியும் ஓடத்தில் ஏறும், ஓடமும் வண்டியில் ஏறும் போல இப்ப சிறிது காலத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இறை செயலாமே. நான் இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம். உலகிற்கே பரம்பொருளாகிய ஈசன் அக்னி தலமாக இருக்கும் இடம் திருவண்ணாமலை என்று கூறுகிறார்கள். இயற்கையில் வறண்ட பூமிதான் திருவண்ணாமலை மாவட்டம். மனிதர்களும் இயற்கையில் வறட்சி மனம் கொண்ட மனிதர்கள்தான். எதற்காக எனில் பிறரை வஞ்சிப்பு, பிறரை ஏமாற்றி தனக்குண்டானதை மற்றவர்களிடம் பறிக்காமல் தனக்குண்டானதை தன்னாலேயே முயற்சி செய்து முழுமுதலாக இறைவன்பால் அன்பு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் ஒரே மாவட்டம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம்தான். அதில் இருக்கும் மக்கள் இன்றளவும் பாமர மக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர அவர்கள் நிஜ வாழ்க்கையில் வாழும்போது பாமரனாக இருக்கிறார். வெளி உலகிற்கு வேஷம் போடும்போது மகா பாமரனாக ஆகிவிடுகிறார்கள். இன்று கலிகாலத்தில் எல்லாம் நடப்பவை நன்மைக்கே. எதற்காக திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் பாமரனாக வாழ்கிறார்கள் என்று கூறுகினால், அவர்கள் பிறந்த இடத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. தான் வாழ பிறரை கெடுக்காத எண்ணம் கொண்டவர்கள் பெரும்பாலும். அதிலும் தனக்கு கிடைத்ததை பெருமையாக எண்ணி தன் சமூகத்தில் இருக்கும் நல்லதை கெட்டதை ஆராய்ந்து துன்பம் ஏற்பட்டாலும் இன்பம் ஏற்பட்டாலும் நமக்குள்ளேயே தன்னையே வருத்தி கொண்டு வாழும் எளிய மனிதர்கள், மாவட்ட மனிதர்கள். இதற்கு ஏராளமான உதாரணங்கள் கூறலாம். நிஜ வாழ்க்கையில் கேட்பவர்கள் அதெல்லாம் இப்படியாக இருக்கும் என்று எள்ளி நகையாடுவார்கள். உண்மைதான். ஏனெனில் கலிகாலத்திலும் மாறாத கலிகால சித்தர்களாகிய நம் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள். அவர்கள் இன்று போல் என்றும் நிலை பெற்று தமிழகத்துக்கு வழிகாட்டி அல்லாமல் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக மாறும் காலம் வெகு சீக்கிரத்தில் அமைய வேண்டுகிறேன். முதியோர் இல்லங்கள் காசு கொடுத்து முதியோரை பாதுகாப்பதாக ஒரு சிறிய இடத்தில் 15-20 பேர் தங்க வேண்டிய இடத்தில் 100-150 மக்களை படிக்க வைத்து மக்களை துன்புறுத்தி அதற்கு முதியோர் இல்லமாக காசை வாங்கி காசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திலோ அண்ணாமலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுற்றி இயல்பாகவே கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் பல வேளைகளில் தெரிவிக்கப்படுகிறார்கள். யாரை நம்பி?
இறைவன் ஒருவனை மட்டுமே நம்பி, அது மட்டுமின்றி பாதுகாப்பற்ற பணத்திற்கும் செலவில்லாத முதியோர் இல்லங்களை நாடி செல்லாமல் நம் அண்ணாமலையை சுற்றி இறைவனை நம்பி இறைவன் காப்பாற்றுவான் என்று தன் பெற்றோர்களை, வயதான முதியோர்களை நிறைய பேர்கள் கொண்டு வந்து இங்கே எப்படி சொல்வது, கொண்டு வருகிறார்களோ ஏற்றி வருகிறார்களோ தெரியவில்லை. அன்பரிடம் அன்பாக கிரிவல பாதையில் அடைக்கலம் கொடுத்துவிட்டு செல்கிறார்கள். நிம்மதியாக பாவ புண்ணியத்தை கவலைப்படவில்லை. அவர்கள் தன் பெற்றோர்கள் தன்னால் காசு கொடுத்து சேர்க்க முடியவில்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக அண்ணாமலையாரிடம் சரணாகதி அடைய வைத்து சென்று விடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் அங்கிருக்கும் நிலையை விட இங்கு ஆக்கப்பூர்வமாக நம் மனதில் இருக்கும் அபிலாஷைகளை 4 பேரிடம் சொல்லி அவர்களுக்கு உண்டான உணவையும் கொடுத்து அவர்கள் அந்த மனநிலையில் இருந்து தன் நிலையில் உணர்த்தி வைப்பான் என்ற நம்பிக்கையில் இன்னும் சிறிது காலத்தில் அந்த நிலை மாறும். அனைத்து மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை போன்று அடைக்கலமாக மாவட்டங்களாக மாற எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் துணை புரிவான் என்று இந்த பதிவின் மூலம் போடுகிறேன். ஓம் நம சிவாய.